ஓகே, அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோம்னா, எப்போ இலவசம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். அதை நம்ம புரிஞ்சிக்கணும். இலவசம் நான் எப்போவுமே வாங்க மாட்டேன் அப்படின்றது கிடையாது. சில விஷயங்களில் எக்ஸப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இலவசத்துக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் லெவல். நம்ம இந்த பிரபஞ்சத்தை கூர்ந்து நோக்கணும்னா மட்டுமே நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்டெலிஜென்ஸ் லெவல், புத்திசாலித்தனத்தினுடைய அளவுகோல். இந்த புத்திசாலித்தனத்தினுடைய அளவுகோல் பிளஸ் உணர்ச்சிகளினுடைய அளவுகோல், இதுக்கும் இந்த இலவசத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. இன்னொன்று என்னன்னு சொல்லணும்னா, டிபெண்டன்சி. நம்ம இன்னொன்று சார்ந்து இருக்கக்கூடிய நிலை எப்போ ஏற்படும்னா, இந்த புத்திசாலித்தனம் அல்லது உணர்ச்சி நிலை, இதை பேஸ் பண்ணி நம்மளுடைய டிபெண்டன்சி, நம்ம இன்னொருத்தரை சார்ந்து வாழக்கூடிய நிலை சில டைமில் ஏற்படுது. அது என்னன்னு புரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம அணுவை பற்றி தெரியணும். ஆட்டம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் எல்லா இடத்துலையும் இருக்கிறது பார்த்திங்கன்னா அணு. இந்த பிரபஞ்சமே ஒரு காற்று, கண்ணுக்கு தெரியாத காற்றுங்கிறதே ஒரு அணு தான். அணு இல்லாத இடமே இல்லை. ஒரு அணு அப்படிங்கிறது எப்போவுமே உயிரோட்டம் உள்ள ஒரு விஷயம்தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, உயிர் இல்லாதது அப்படின்னு இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே கிடையாது. இன்ஆக்டிவ் அப்படின்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. எவ்ரிதிங் இஸ் ஆக்டிவ். ஒரு அணுவில் பார்த்தீங்கன்னா புரோட்டான் நியூட்ரான் இருக்குது, நடுவில் இருக்குது, நியூக்ளியஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை சுற்றியும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், இயக்கம் இல்லாமல் இருக்காது. அப்போ அந்த அணு அப்படிங்கிறதுலேருந்து என்ன எல்லாமே உருவாகுது. இந்த அணு அப்படிங்கிறத யாராவது போய் காப்பாற்றணுமா, அதுக்கு ஏதாவது இலவசமாக கொடுக்கணுமா? தேவையே இல்லை. இந்த அணுங்கிறதுல பார்த்தீங்கன்னா உணர்ச்சி நிலை அப்படிங்கிறதே சுத்தமாக இல்லை, இயக்கம் மட்டும்தான் இருக்குது. அப்போது இயக்கம் மட்டும் இருக்குது, உணர்ச்சி லெவல் இல்லை. அப்படிங்கிற இடத்துல என்ன ஆகுதுன்னா, எந்த விதமான யாருடைய உதவியுமே அதுக்கு தேவையில்லை. யாருடைய உதவியுமே தேவையில்லை, அதுவாக இயங்கிக்க முடியும். அதுக்கு இலவசங்கிறதே தேவையில்லை. இதை நம்ம கூர்ந்து கவனிச்சாதான் புரியும். இரண்டாவது பாருங்கள், இந்த அணுவினுடைய சில மூலக்கூறுகள் சேர்ந்து உருவாகிறது பார்த்திங்கன்னா தண்ணி. இந்த தண்ணிக்கும் பார்த்திங்கன்னா யாரும் தண்ணிக்கு உதவி செய்யணுன்ற அவசியம் இல்லை. நீர் அப்படிங்கிறது நீர் தான், அதை அழிக்கவே முடியாது. தண்ணியை யாராலையும் அழிக்க முடியாது. தண்ணி என்ன ஆகும்னா ஆவியாக போய் காணாமல் போயிடும், மறுபடியும் மழையாக பொழிஞ்சிடும். ஒரு சொட்டு நீர் கூட இந்த பூமியிலிருந்து வெளியே தப்பிச்சு போகவே முடியாது. அது எப்போவுமே இயக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு யாராவது உதவி செய்யணுமா? யாரோட உதவியும் தேவையே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா நீர்வாழ் உயிரினங்கள். அப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நீரில் உயிரினங்கள் உருவாகுது, மீன்கள். இதெல்லாம் யாராவது மீனுக்கு போய் நான் அது வளர்த்துனா தான் வளரும் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அதுக்கு நான் இலவசம் கொடுக்குறேன், யாராவது நீங்கள் இலவசம் கொடுத்துட முடியுமா? நம்ம 4 மீன் தொட்டியில் போட்டு கஷ்டப்படுத்தி அதுக்கு அப்பப்போ நம்ம ஃபுட்டை போடுறோம். நான் போடும்போது தான் நீ சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுருப்போம். ஆனால் எந்த மீனாவது அண்ணா நீங்கள் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வளர்த்துங்கண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இல்லைன்னா நான் எப்படின்னா இருப்பேன் அப்படின்னு சொல்கிறத நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அதனுடைய உணர்ச்சி நிலை, அறிவு நிலை பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது. ஆனால் அதுங்களே பொழைச்சிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா தாவரங்கள், மரம் செடி கொடிகள். எந்த மரம் செடி கொடியாவது எனக்கு நீங்கள் தண்ணியை ஊற்றுங்க அப்போ தானே நான் பொழைக்க முடியும் அப்படின்னு சொல்லுதா? ஆனால் எப்போவாவது ஒரு முறை மழை பெஞ்சதுன்னா அந்த மழை தண்ணியை வச்சுக்கிட்டு ரொம்ப நாளைக்கு எப்படி உயிர் வாழணுங்கிறது அதுக்கு தெரியும். இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மிருகங்கள், மனிதன் தான் 6 அறிவாமா. ஆனால் 6 அறிவு வளர்ந்த மனிதன் ஹை டிபெண்ட். இதுக்கு முன்னால் இருக்கிற நிலை பார்த்திங்கன்னா மிருகங்கள் பார்த்திங்கன்னா டிபெண்டன்சி இருக்குது.
அது சர்வை ஆரம்ப காலத்தில் அது சர்வைவல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு யாராவது உதவி செஞ்சால்தான் அது பிழைக்கவே முடியும். நல்லா பாருங்க, இந்த லெவலுக்கு மேலே நம்ம எது அதாவது முட்டாள்னு நம்ம நினைக்கமோ அது எல்லாமே யாருடைய உதவியும் இல்லாமல் அதுங்களே பிறந்துக்கும். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா தாவரங்களை அழிக்கவே முடியாது. ஒருவேளை இந்த பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதுட்டு 1 மாதம் 2 மாதத்தில் இந்த பூமி முழுசும் பார்த்தீங்கன்னா செடி கொடியாக வளர்ந்துடும். ஏன்னா இதுங்களுக்கெல்லாம் அவ்வளோ புத்திசாலித்தனம் இருக்குது. அது தன்னை அழியாமல் இருக்கிறதுக்காக அதனுடைய விதைகளை எல்லா இடத்துலையும் தூவி வச்சிருக்கு. சரியான நேரத்தை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு விதையும். யாரும் டிஸ்டர்ப் இல்லை, நம்ம வளரலாம் அப்படின்னா வளர ஆரம்பிச்சிடும். ஆனால் மனிதன்லாம் அப்படி கிடையாது, மிருகங்களும் அப்படி தான். ஸோ இந்த மிருகங்கள் பாருங்கள், வீட்டில் பூனை வளர்த்திருக்கீங்களா, நாய்க்குட்டியை பார்த்துருக்கீங்களா? அது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், ஆரம்ப காலத்தில் கண்ணை மூடிக்கு அங்கேயான்னு நடக்கும். ஒரு கோழி குஞ்சு எடுத்துங்க, கொஞ்ச நாளைக்கு அதனுடைய பேரண்ட்ஸினுடைய சப்போர்ட் தேவைப்படுது. அந்த சப்போர்ட் அப்படிங்கிறதே ஒரு இலவசம் தான். அந்த சப்போர்ட் இல்லைன்னா இங்கே சர்வைவல் கிடையாது. ஒரு பூனைக்குட்டி மினிமம் ஒரு வாரமாவது அவங்க அம்மா கிட்ட இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது பொழைச்சிக்கும். அதுக்கப்புறம் யாரும் இல்லைப்பா நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி பொழைச்சிக்கும். ஆனால் அந்த மனிதன் மட்டும்தான் அறிவு என்னமோ 6 அறிவு வந்துருச்சு. ஆனால் குறைஞ்சபட்சம் 5 வருஷமாவது அவனை பாதுகாத்து வளர்த்தணும். அது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 5 வருஷம் இல்லை, 12வது முடித்து டிகிரியை படிக்க வச்சு அவ்வளவு நாள் வரைக்கும் அவனுக்கு சப்போர்ட் கொடுத்தா தான் பொழைக்க முடியுன்ற கேவலமான ஒரு நிலையை நம்ம வளர்த்தி விட்டுட்டோம் இருக்கோம். ஆனால் குழந்தைங்களே அப்படி இல்லை. நம்ம எப்போ எழுந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பையிலிருந்தே நம்ம அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, நான் அவங்களுக்கு குழந்தை, அதனால் அவங்க என்னை நான் நினைக்கிறதெல்லாம் கேட்குறதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும், எனக்கு ரைட்ஸ் இருக்குது, ரைட்ஸை கிளைம் பண்ணாதீங்க. நீங்கள் அந்த மாதிரி பண்ணவே கூடாது. உங்களால் எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ திருப்பி கொடுக்கணும். அது அப்பா பெத்த தாய் தந்தையராக இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அது அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் இலவசம். இந்த இலவசத்தை நீங்கள் ரொம்ப கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் வீணாக போயிடும். உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாத ஒரு நிலைமை ஆகி போயிடும். அப்போது இதிலிருந்து என்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோன்னா ரொம்ப சிம்பிள். நம்மளுடைய அறிவு நிலை வளர வளர நமக்கு டிபெண்டன்சி அதிகமாகுது. ஆரம்ப காலத்தில் சர்வைவலும் நம்மளுடைய முடிவு காலத்தில் சர்வைவலும் நிச்சயமாக நம்மக்கிட்ட இல்லை. ஒரு மரம் எடுத்துக்கங்க, அது பிறந்ததுலேருந்து கடைசி முடிகிற வரைக்கும் அதுவாக பார்த்துக்கும், என்னை காப்பாற்றுப்பான்னு அது கேட்கவே கேட்காது. ஆனால் மனிதன் பாருங்கள், ஆரம்பத்தில் ஒரு 2-3 வருஷத்துக்குலாம் அவனால் செயல்படவே முடியாது. அப்போ யாரும் உதவி செய்யலைன்னா அந்த குழந்தை இறந்துடும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்க இன்ஆக்டிவ் ஆகிடுவாங்க, எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியாது. யாராவது அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கணும், அப்போ தான் அவர் சாப்பிடுவார். ஆமாம் இல்லவா? அப்படி ஒரு நிலை நமக்கு வந்தால் மட்டுமே, அப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்தால் மட்டுமே வேறு யாராவது கொடுத்தா நம்ம ஏற்றுக்கலாம். நம்ம குழந்தையாக இருக்கும்போது வேறு வழி இல்லை, நம்ம அவங்க கொடுத்த உதவியை இலவசத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதே மாதிரி கடைசி காலம் வரும்போது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்ற ஒரு நிலை வரும்போது யாராவது கொடுத்தா சந்தோஷமாக ஏற்றுக்கலாம். இதுதான் எக்ஸப்ஷன். அதுவரை நமக்கு ஞாபகம் தெரிஞ்சதுலேருந்து குறிப்பாக 12 வயது எப்போ நீங்கள் தொடுறீங்களோ அப்போவே நீங்கள் உஷாராயிடணும். அது யாருக்கிட்ட இருந்தும் நான் இலவசமாக எதுவும் வாங்க மாட்டேன், அவங்களுக்கு எதையாவது ஒன்று திருப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பேன், இல்லை கணக்கு வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும். நான் வேலைக்கு போய் அதுக்கப்புறம் சம்பாதிச்சு உங்களெல்லாம் காப்பாற்றுவேன்னு சொல்லி ரொம்ப தள்ளி போடாதீங்க. நாளைக்கு யார் இருப்பாங்க இல்லைங்கிறது யாருக்குமே தெரியல. நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சு நீ பண்ணுறதெல்லாம் சரியாக நான் பண்ணிவிடுவேன் பண்ணுறதுக்கு பதிலாக இன்றைக்கி உங்களால் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ, பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஹெல்ப் பண்ணலாம், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், யாருக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ நீங்கள் செஞ்சு உங்களுடைய உடலில் இருக்கிற ஆற்றலை வெளியேற்றிக்கிட்டே இருங்க.
படிக்கிறது அப்படிங்கிறது ஆற்றலை வெளியேற்றும் சமாச்சாரம் இல்லை. உடல் குமிஞ்சு நிமிந்து வேலை செய்கிறது தான் உண்மையான ஆற்றலின் வெளிப்பாடு. நம்ம உட்காந்து எழுதுறது படிக்கிறதுலாம் கண்டிப்பாக 100% மட்டும்தான் நம்ம ஆற்றல் வெளியே போகும். மீதி 99% ஆற்றல் நம்ம உடம்புக்குள்ளாரையே அது தங்கிடும். அந்த மாதிரி தங்க விட்டுட்டோம் அப்படின்னம்னா நம்மளை நாமளே அழிச்சிக்குவோம். நம்ம இப்போ தெரியாது, திடீர்னு ஏதோ ஒரு நோயாக நம்ம உடம்புலேருந்து வெளியே வரும். இப்போலாம் 7 மணி வரைக்கும் தானே நான் தூங்குறேன் அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயமாகி போச்சு. ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு 6லேருந்து 8 மணி வரைக்கும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணால் எவ்வளோ வேலை பண்ணலாம், எவ்வளோ கற்றுக்கலாம், எவ்வளோ விஷயம் இருக்குது. அதை விட்டுட்டு நான் அவங்களுடைய குழந்தை, எனக்கு ரைட்ஸ் இருக்குது, அவங்ககிட்ட பணம் இருக்குது, நான் 7 மணி வரைக்கும் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இதை உணர்ந்துக்குங்க. ஸோ நம்மளால் எப்போ உண்மையாலுமே முடியலையோ அப்போ மட்டும் நம்ம அடுத்தவங்களுடைய உதவியை எதிர்பார்க்கலாம். மற்ற நேரங்களில் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். இதை தான் இந்த தாவரங்களும் மிருகங்களும் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம். அந்த பாடத்தை நம்ம கற்றுக்கலாம். அடுத்த டாப்பிக்கு இப்போது போகலாம். எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே. தேங்க்யூ.